இடைத்தேர்தலில் களமிறங்கும் சீமானின் ஆவேச பேச்சு. அரசியல் களம் சூடு பிடித்தது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. வர இடைத்தேர்தலில் நானும் போட்டியிடுறேன். ஓட்டு போட்டா போடுங்க, போடாட்டி போங்க. ஆமாங்க, நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் நேரடியா இடைத்தேர்தலில் மான் வேட்டைக்கு புலி கிளம்பிருச்சு அப்படின்னு செய்தி அவர் நாவால சீறி பாய்ந்திருக்குது. அவர் நாவால சீறி பாய்ந்ததுடைய வார்த்தை சீற்றத்தை நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி மூலமாக தெரிந்து கொள்ளலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலுமே படு தோல்வியை தழுவுச்சு. இந்த நிலையில தலைவர் சீமானுக்கு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் குதிரைக்கு கடிவாளம் போட்டும் இப்போ நான் இடைத்தேர்தலில் போட்டியிட்டே தீருவேன் அப்படின்னு கணக்குதான். அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இசக்கி சுப்பையா தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அதிமுகவில் நிலவன உட்கட்சி பூசலை காரணமா பயன்படுத்திக்கிட்டு 2026 மே 26ஆம் தேதி அன்னைக்கு ராஜினாமா செஞ்சுட்டு அதிகாரப்பூர்வமா தன்னை தாவேக்கவலை இணைச்சிக்கிட்டாரு. இதனால அம்பாசமுத்திரம் தொகுதி காலியானதா இருக்கக்கூடிய நிலையில இங்க நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொது வேட்பாளரா நிறுத்தப்பட போறதா அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. இந்த நிலையில இடைத்தேர்தல் பற்றி சீமான் இப்போ பேசி இருக்கக்கூடியது கவனம் ஈர்த்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் இப்போதைய சூழல்ல 7 தொகுதிகள் காலியாயிருக்கு. இங்க கூடிய சீக்கிரத்துல இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அரசியல் கட்சிகள் இதுக்காக தயாராயிட்டு வராங்க. இதுக்கிடையில நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரா நிறுத்தப்பட போறதா தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கு. இந்த நிலையில இடைத்தேர்தல் தொடர்பா சீமான் இப்போ நிகழ்ச்சி ஒன்றில் பேசி இருக்கக்கூடிய விஷயம் மிக பெரிய அளவுல கவனம் ஈர்த்துட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில போட்டியிட்டார். அவர் சொந்த தொகுதி அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில காரைக்குடியில சீமான் வெற்றி பெறுவார் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. நாம் தமிழர் கட்சியினரும் அவருடைய வெற்றியை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனா காரைக்குடி தொகுதியில சீமான் தோல்வியை தழுவினது அவருடைய தொண்டர்கள் மத்தியிலேயே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாம தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாக பெரிய அளவில் பத்திரிகையாளர்களை சந்திக்காம இருக்கிறாரு சீமான். அதே நேரம் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மத்தியில பேசிட்டு வராரு. இந்த நிலையில திருப்பூர் KM கல்லூரியில பெருந்தலைவர் காமராசுடைய பிறந்தநாள் விழா மற்றும் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு சீமான் பேசி இருக்கிறது கவனம் ஈர்த்திருக்குது. குறிப்பா இடைத்தேர்தல் சம்பந்தமாகவும் சில கருத்துக்களை அவர் பகிர்ந்திருக்கிறார். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒன்றும் மன்னன் கிடையாது, மந்திரியுடைய மகனும் கிடையாது. கூப்பிட்டா கூட்டம் வருவதற்கும் வான்னு சொன்னா ஓட்டு போடுறதுக்கும். இப்ப தோல்வி அடைஞ்சிருந்தாலும் 20 லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. என்ன அந்த இடத்துல போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரதி ராஜா அப்பாவுடைய 30வது காரியம் அன்னைக்கு கூட பக்கத்துல என்னுடைய அப்பா வயசு உடையவர் தோளை தட்டினாரு. மகனே, நீ 50 பேரோடையாவது சட்டமன்றத்துல போய் விடுவாய் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நடக்கல. ஆனா விற்றாத, இந்த இடைத்தேர்தலில் நின்னாவது எப்படியாச்சும் உள்ள போயிடுன்னு சொன்னார். நான் உறுதியா போயிடுறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னேன். பின்னாடி இருந்த இந்த சிரிப்போட போகணும் சொல்லி இன்னொருவர் சொன்னார்னு பேசியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 வருஷம் கழிச்சு பாரு, என்ன ஒவ்வொருத்தனா தேடி வந்து ஆளை கொண்டு வாப்பான்னு சொல்லுவான் பாரு அப்படின்னு சொன்னார். அவருடைய இந்த பேச்சு இப்போ பெரிய அளவில் கவனம் ஈர்த்துட்டு இருக்குது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரை சமயத்தில் திமுக அதிமுக 2 கட்சிகளும் தாவேக விஜய் பெரிய அளவில் விமர்சனங்களை வைக்கல. அப்பவே நாம் தமிழர் கட்சி சீமான் விஜயை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தார். இந்த நிலையில இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் பொது வேட்பாளரா களமிறங்க இருக்கிறதா சொல்லப்படுது. இது அரசியல் வட்டாரத்துல மிக பெரிய அளவுல விவாதங்களை ஏற்படுத்தி இருக்குது.
அதே நேரத்தில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து சீமான் இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடுறது குறித்து எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகல. இருந்தாலும் அம்பாசமுத்திரம் தொகுதியில நாம் தமிழர் கட்சி சீமான் போட்டியிட்டா வெற்றி வாகை சூடுவாரா இல்ல வெத்து வேட்டா போவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக பேசாதவனை தூக்கி வைக்கிறாங்க, பேசுறவனை தூக்கி எறிகிறாங்க. இந்த இடைத்தேர்தலில் இவரை தூக்கி எறிவாங்களா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து தெரிஞ்சாக்கா அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.